அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியல நாங்கள் 26 தியரி கிளாஸில் நாங்கள் சந்திக்கும். இதுக்கு முந்தின கிளாஸில் நியூட்டன்ட இயக்க விதிகள் சார்ந்த பகுதிகள், அதாவது விசையும் இயக்கம்ங்கிற இந்த டியூட்டோரியலில் உந்த காப்பு தத்துவம் சார்ந்த பகுதிகளை நாங்கள் முழுமையாக நிறுவியிருந்தோம். அந்த சந்தர்ப்பங்கள் சார்ந்து பேசியிருந்தீங்க. இன்றைக்கு நாங்கள் வரப்போகிறது எங்கள் டியூட்டில் பேஜ் நம்பர் 9, நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி. சரி பாருங்க, அதுல ஒரு கதை நேரடியாக நான் அந்த விஷயத்துக்கு நான் வரும். இன்னும் மேலதிகமான தகவல்களை நான் இந்த இடத்துல கதைச்சிக்கலாம். சரியா? பாருங்க, இது நிக்கணும் அப்படியே இருக்குவா. நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி. சரியா? ரைட், கவனிங்க. நான் என்ன செய்யறேன்னா, இந்த போர்டுல வந்துட்டு கையால் வந்துட்டு வேகமாக நான் இந்த போர்டுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்குற மாதிரி குத்துறேன்னு. இந்த போர்டுக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று கொடுத்து இதில் நான் போர்டை தாக்குற மாதிரி குத்துறேன். அப்போ எங்களுக்கு தெரியும், நான் குத்துறத்தால என்ன நடக்குதுன்னா இந்த போர்டு வந்துட்டு உடையுது. இந்த போர்டு வந்துட்டு உடையுதுன்னு வைப்போம். உடையுது, நான் குத்துறதால அந்த போர்டு வந்துட்டு உடையுது. அப்ப நான் அந்த போர்டின் மீது ஒரு விசை கொடுக்கறதால அந்த போர்டு என்ன செய்யுதுன்னா உடையிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் இந்த கை, அந்த போர்டை குத்தின அந்த கை இந்த பகுதியில நோவு ஏற்படுது. அந்த குத்தின பகுதியில, அந்த கையில் இருக்கிற அந்த பகுதியில நோவு ஏற்படுது. நான் தானே விசை கொடுக்க போர்டுக்கு, அதாலதான் நான் போர்டு உடையுது. அப்ப ஏன் எனக்கு கை நோவணும் ங்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இதுதான் நியூட்டன் சொல்றான். அதாவது எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனுமான மறுதாக்கம் உண்டு. விசைகள் எப்பயுமே சோடிகளாத்தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் போர்டின் மீது கொடுக்கிற இந்த விசையின் காரணமாக போர்டு உடைகிறார். அதற்கு எதிரும் சமமான விசை போர்டு எங்களுக்கு தாரத்தால, போர்டு வந்துட்டு எங்களுக்கு தாரத்தால எங்களோட கை வந்துட்டு அந்த இடத்துல நோவுது. இதான் நினைக்கிற கதை. சரி பாருங்க, உங்களோட பேஜ் நம்பர் 9ல, என்னோட டியூட்ல பேஜ் நம்பர் 9ல நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிங்கிற கதை. சுவர் ஒன்றை நீங்கள் உதைக்கும் போது நீங்கள் சுவரினோடு விழுகிறீர்களா? சரி, நம்ம ஒரு சுவர்ல நம்ம இது பண்றதால சுவரோட சேர்ந்து நாங்க விழுறோமான்னு கேட்காங்க. இல்லை, நீங்கள் இல்லை என கூறுவீர்கள். நீங்கள் சுவரினோடு செல்லாது உங்களை தடுத்தது என்ன? சுவரானது சமனான எதிருமான விசைகளினால் உங்களை பின்னோக்கி தள்ளுகின்றது. பின்னோக்கி தள்ளுகின்றது. சடுதியாக சுவர் வழிவிடுமாயின் பின்னோக்கி தள்ளுகை நீக்கப்படுவதால் சுவரினூடாக உங்களை புகவிடும். எஸ், சுவரோட சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், அல்லது சுவரின் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அவரை எதிர்ப்பு விசையோடு தரல. சரி பாருங்க, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. இரண்டு பொருட்கள் இடைவினை புரியும் போது அல்லது மோதும் போது அவை ஒன்றின் மீது ஒன்று சமனான எதிர் விசையை ஒன்றின் மீது ஒன்று பிரயோகிக்கின்றது. நீங்க இப்ப என்ன செய்யுங்கன்னா, அந்த தலைப்பு பாருங்க, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. அதே போல சுய செப்பம் செய்யும் விசைகள் இருக்கு. இந்த பகுதிக்கும் இவருக்கிடையில் அந்த ஸ்பேஸ்ல நான் சொல்றதை டபுள் ஸ்டார்ல எழுதிக்கிறேன். சரியா? எழுதுங்க, டபுள் ஸ்டார் எழுதுங்க. எந்த ஒரு தாக்கத்திற்கும் எழுதுங்க, எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனுமான, எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனுமான மறுதாக்கம் உண்டு. எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனமான மறுதாக்கம் உண்டு. ரைட், அவ்வளவு போதுமானது. அப்ப நியூட்டனின் மூன்றாம் விதியை விவரிக்க சொன்னால் அல்லது கூற சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால், கேள்வியாக கேட்கப்பட்டால் நீங்க இவ்வளவு எழுதினால் போதுமானது. சரி, ஓகே. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கதை. இந்த நியூட்டனின் மூன்றாம் விதியிலிருந்து எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இதுல வெளியாக போறாங்க. தேவையான விஷயத்தை நான் எடுத்துக்க போறோம். அதுதான் இந்த சுய செப்பம் செய்யும் விசைகள். மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எங்களுக்கு தெரியும், இந்த 2024ஆம் ஆண்டு எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 2024ஆம் ஆண்டு பிசிக்ஸ் பேப்பர்ல வந்திருக்கிற முதலாவது எஸ்ஏ கேள்வி, மெக்கானிக்ஸ்ல வந்திருக்கிற முதலாவது எஸ்ஏ கேள்வி,
உராய்வு சார்ந்த முழு பகுதியை உள்ளடக்கின ஒரு கேள்வி. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுய செப்பம் செய்யும் விசைகள்ங்கிறத நான் இந்த இடத்துல கதைக்கிறது மிக முக்கியமாக இந்த உராய்சையை புரிஞ்சு கொள்வது. உராய்சைனா என்ன, அவரோட தொழிற்பாடு என்ன, அவர் ஏன் அவரை நான் சுய செப்பம் செய்யும் விசைன்னு சொல்றீங்க, இது சார்ந்த பகுதிகளோட ரிலேட்டடான பகுதியை தான் இந்த பாடம் அமையும் போது. அப்ப மிக முக்கியமான ஒரு கதை, தெளிவாக சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே, பாருங்க. அடுத்து பாருங்க, சுய செப்பம் செய்யும் விசைகள். ரைட், இதுல முதலாவது இழுவை. சரி, போர்டை நல்லா கவனிங்கடா. நான் என்ன செய்யறேன்டா, ஒரு இலை இங்கு வச்சுக்கோமே, நல்லா கவனிங்க. ஒரு கயிறு இருக்கு. இந்த கயிறுல நான் என்ன செய்ய போறேன்னா, ரெண்டு அந்தத்திலையும் Fங்கிற ஃபோர்ஸை கொடுத்து நான் இழுக்கண்டு வைங்க. Fங்கிற ஃபோர்ஸை கொடுத்து இழுக்க பாருங்க. இந்த கயிற்றின் மீது நான் Fங்கிற ஃபோர்ஸை கொடுத்து இழுத்தா ரெண்டு பக்கமும் நான் இழுக்கேன், விசை நான் இந்த திசையில கொடுக்கேன். எனவே என்ன செய்யணும், இந்த கயிறு அல்லது இந்த இலை என்ன செய்யணும்டா, பிரேக் ஆகி பிஞ்சி ரெண்டாக பிரிஞ்சு போகணும். ஏன்னா விசை தொழிற்படுற இடத்துல விளைவு விசை ஒன்று இருந்தால் அந்த உடல் வந்துட்டு அந்த திசையில செய்யும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. சம விசைகள் கொடுத்தால் இப்ப என்ன செய்யணும், இலையில இஞ்சால சைட்லயும் ஃபோர்ஸ் கொடுபடுது, இஞ்சால சைட்லயும் ஃபோர்ஸ் கொடுபடுது. அப்ப அந்த இலை பிஞ்சி ரெண்டு பக்கமும் இழுபட்டு பேய்த்துறது. ஏன்னா விசை தொழிற்படுது, அந்த திசையில அது இழுபட்டு போகணும், அதுல மாற்று கருத்து. ஆனா இப்படி அந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்குது இல்லை, இலை பிரியல்ல. ஏன் பிரியல்ல, அடுத்த கேள்வி. அப்ப நாம விசை வெளியிருந்து கொடுக்கணும், அப்ப இது பிரிஞ்சுதான் போகணும். அப்ப ஏன் பிரியல்ல இந்த இடத்துல? ரைட், மிக முக்கியமான ஒரு கதை, தெளிவாக விளங்குது. இங்க என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கொடுக்கிற விசைக்கு சமணம் எதிர்மான விசை இலையின் மீது இழுவையாக தொழிற்பட போகுது. இப்ப இந்த இலை பியாது. ஏனென்றா இவர் எதிர்க்க போறார், இவர் எதிர்க்க போறார். எனவே விளைவு விசை ஜீரோ, மாற்று கருத்தில். இலையின் மீது அந்த இழுவை தொழிற்பட்டுக்கிட்டே இருந்தா எங்கிருந்து வந்துச்சு இந்த இழுவை? அப்ப நான் இலையின் மீது இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கின்ற நாம இருந்தா அதன் மீது அது தொழிற்படுதுன்னு எடுத்தா, இப்ப நான் இந்த F நான் கொடுக்கிற விசையை நான் இல்லாம செஞ்சா இந்த இலை இப்ப சுருங்கணுமே. நல்லா பாருங்க, இப்ப நான் F கொடுத்தேன், அது வரல, ஏன்னா அதுல Tங்கிற இழுவை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எஸ், இழுவை இருக்குது. அப்ப நான் அந்த F விட்டா இது போய் திரும்ப சுருங்கணுமே, இந்த இலை ஒன்றோடு ஒன்று இப்படி நெருங்கிட்டு கிடக்கணுமே, ஏன்னா T தொழிற்படுது அந்த திசையில். ரைட், நல்லா கவனிங்க. இந்த இடத்துலதான் மிக முக்கியமான ஒரு கதை வரப்போகுது. அதாவது இந்த இழுவைங்கிறது சுய செப்பம் செய்யும் விசை அந்த டைம்ல அந்த கணத்துல உருவாகிறது. இது தொடர்ந்து அந்த உடலின் மீது தொழிற்படுமான்னு கேட்டா இல்லை. நாங்க ஒரு விசை கொடுக்க போகத்தான் அதற்கு எதிரும் சமணமான ஒரு விசை ஒன்று அந்த இடத்துல உருவாகுது. தெளிவாக புரிஞ்சுக்கணும், இதைத்தான் சொல்றது. இதுக்காகத்தான் சுய செப்பம் செய்யும் விசை என்று இந்த இடத்துல உங்களுக்கு பேர். இது இஞ்ச மட்டும் இல்லை, நல்ல கவனிங்க. இது ஒரு இலையாக இருக்கலாம், அல்லது நான் என்ன செய்யறேன்டா, ஒரு தடி உண்டு, ஒரு தடி, சரியா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தடி. நல்லா பாருங்க, ஒரு தடி. இவருக்கு நடுவுல இந்த தடிக்கு ரெண்டு சைட்லயும் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு செட் கல் வைங்களே, ஏதோ கடினமான ரெண்டு பொருள். இதை வச்சு நான் பிடிச்சி தள்ளுவனாக இருந்தால், அதை வச்சு தள்ள வேண்டிய இல்லை, சும்மா ஒரு தடியை வச்சு நான் தள்ள. நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல
நான் இப்படி பிடிச்சு தள்ளுவனாக இருந்தால், நான் இதை தள்ளுவனாக தள்ள போறேன், இப்படி பிடிச்சு நெருக்க போறேன்னா உண்மை என்ற இடத்துல என்ன நடக்கணும்? இது நெருக்கப்படணும். ஏன்னா நான் இந்த திசையில இவருக்கு ஃபோர்ஸ் கொடுக்கு, இவருக்கு இந்த திசையில நான் ஃபோர்ஸ் விசையை கொடுக்க, அங்க இழுவற மாதிரி இங்க என்ன செய்யணும்? இந்த தடி வந்துட்டு நெருக்கல் அடையணும், அங்க நீட்சி அடையணும், இங்க நெருக்கல் அடையணும். நிலா இலை நீட்சி அடையல. அதுக்கு காரணம் நாம கொடுக்கிற விசைக்கு சமணம் எதிரமான விசை இலையின் மீது இழுவையாக உருவாக்கப்படுது. அதான் அந்த இடத்துல சுய செப்பம் செய்யும் விசை. அதே மாதிரி இந்த கோலை நான் வச்சு நெருக்கிறேன், ரெண்டு கைக்கு நடுவுல வச்சு நெருக்கிறேன், அல்லது ஃபோர்ஸ் அதை நோக்கி ரெண்டையும் நோக்கி நல்லா நெருக்கி பிடிங்க. பட் அங்க என்ன ஏற்படல? நெருக்கம் ஏற்படல, நெருக்கல் அந்த உடல். அப்ப என்ன காரணம்? நான் கொடுக்கிற விசை என்ன நடக்குது? எஸ், அதற்கு சமணம் எதிரமான விசை அந்த உடலின் மீது இந்த இடத்துல இவரை சொல்றது உதைப்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இவரை சொல்றது உதைப்பு, இவரை சொல்றது உதைப்பு, இதை சொல்றது இழுவை. கவனமா இருக்கணும். இழுவைக்கு எதிராக உதைப்பிரிப்பாங்க, இழுவைக்கு எதிராக உதைப்பிரிப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம இருக்கிற விஷயத்தை விளங்கிட்டா சரிடா. இதைத்தான் சொல்றது சுய செப்பம் செய்யும் விசை. நாங்க கொடுக்கிற விசைக்கு, வெளி விசைக்கு சமணம் எதிரமான விசை அந்த உடலால ஏற்படுத்தப்படுமாக இருந்தால், அது அந்த உடல்ற தன்மையிலையும் தங்கியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு கோல், இதே வந்துட்டு ஒரு கிளே வச்சு நவிச்சா அந்த போஸை கொடுக்க இயலுமான்னு கேட்டா இல்ல, அவரால் அந்த எதிர்க்கிற மாதிரி அந்த போஸை கொடுத்து கேளாது. அதால அவர் நெருக்கல் அடைகிறார். நாங்க இதை பின்னால பார்ப்போம். நாங்க இந்த சடப்பொருளியல் இயல்புங்கிற கதையில அந்த இடத்துல நாங்க இந்த விஷயங்களை தெளிவாக கழிச்சுக்கலாம். ஏன் அந்த இடத்துல அப்படி ஒரு விகாரத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு இடமளிக்குது, ஏன் விகாரத்தன்மை ஏற்படுத்தலைங்கிற கதைகளை நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கலாம். யூனிட் 10ல அந்த கதை இருக்குது. சரியா? மொழியியல் பகுதிகள் சார்ந்த கதைகள், அதுல அந்த திண்மங்கள் சார்ந்து படிக்கிற டைம்ல நாங்க அதெல்லாம் படிச்சுக்கலாம். ரைட், ஓகே. நீங்க இந்த இடத்துல விஷயம் விளங்க வேண்டியது சுய செப்பம் செய்யும் விசை. நான் கொடுக்கிற போர்ஸுக்கு எதுவும் சமணமான விசை அந்த உடலால உருவாக்கப்படுமாக இருந்தால், அந்த உடலின் மீது உருவாகமாக இருந்தால் அந்த விஷயத்தை சொல்றது சுய செப்பம் செய்யும் விசை. அதுல ஒரு ஆள் தான் இந்த இழுவை, அதே மாதிரி ஒரு ஆள் உதை. இழுவைக்கு அகைன்ஸ்டா உதை பிரிப்பாங்க. இந்த பகுதியில ஒரு ஆளாகத்தான் எங்கட சப்ஜெக்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு கதை உராய்வு விசைங்கிற கதை இதுல வரப்போகுது. உராய்வு விசைங்கிற கதை இதுல வரப்போகுது. ரைட், ஓகே. இருக்கு நம்மளோட டியூடையும் கொஞ்சம் பார்த்துக்கோம். அதுல கதைச்ச கதைகள் என்னன்னு பாருங்க. இழுவை. சிறிய கயிற்றுத்துண்டு அதன் நீளம் வழியே ஈர்க்கப்படுவதாக கருதுக. எஸ், சிறிய கயிற்றுத்துண்டு அதன் நீளம் வழியே ஈர்க்கப்படுவதாக கருதுக. சரி, அதன் வழியே ஈர்க்கப்படுவதாக கருதுக. கயிறு அறாது அதனை தடுக்கும் விசையாகும். அப்ப நீங்க ஒரு விசையை கொடுக்கும் போது இந்த கயிறு அறலன்னா அங்க தடுக்கிற விசை என்று கேள்வி உண்டு. அடுத்த கேள்வி கேட்கணும். நான் சொல்லிட்டேன் உங்களோட ஆரம்பத்துல இருந்து சொல்ல விஷயம். பிசிக்ஸ்ங்கிற ஒரு கதை ஏன் எதுக்குங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வரணும். நான் படிக்கிற சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அது கேள்விகளாக எழுப்ப தோணும், கேள்விகளாக அதை கதைக்க தோணும். சரி, பாருங்க. சிறிய கயிற்று துண்டு அதன் நீளம் வழியே ஈர்க்கப்படுவதாக கருதுக. கயிறு அறாது அதனை தடுக்க விசையாது. இவ்விசையானது இழு விசை எனப்படும். எஸ், அந்த விசையை நாம சொல்றது இழு விசை எனப்படும். பாருங்க, இவ்விசையானது எப்பொழுதும் கயிற்றில் தாக்கினால் கயிறானது சுருங்கல் வேண்டும். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த விசை தொடர்ந்து, அதாவது நான் கொடுக்கும் போது அதை அறாம பாதுகாத்த அந்த இழுவை கயிற்றின் மீது இன்னும் தொடர்ந்து தொழிற்படுமாக இருந்தால், நான் எடுத்தாலும் அந்த கயிற்றின் மீது தொழிற்படும் அந்த கயிறு சுருங்க. அப்ப அந்த சுருங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, இவ்விசையானது எப்பொழுதும் கயிற்றில் தாக்கினால் கயிறானது சுருங்கல் வேண்டும், ஆனால் இது நடப்பதில்லை. ஆகவே கயிறு ஈர்க்கப்படும் போது மாத்திரமே இவ்விசையானது தொழிற்படுகிறது. எஸ், கயிற்றின் மீது நம்ம கொடுக்கிற ஒரு விசையாலதான் இந்த இடத்துல இதை நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறோம். சரியா? பாருங்க, இவ்விசையானது தானா? ரைட், ஓகே. விசையானது தொழிற்படுது.
கயிற்றை இழுக்கும் போது இவ்விசையானது தானாக செப்பம் செய்து கயிறு அறாதவாறு தடுக்கும். இழுக்கும் விசையை அதிகரிக்க இழுவை விசையும் அதிகரிக்கும். இவ்வாறு தானாக செப்பம் செய்யும் விசைகள் சுய செப்பம் செய்யும் விசைகள் எனப்படும். இழுவை, உதைப்பு அல்லது நெருக்கல், உராய்வு என்பன சுய செப்பம் செய்யும் விசைகள் ஆகும். எஸ், இழுவையா இருக்கலாம், உதைப்பா இருக்கலாம். அதே போல மிக முக்கியமானது உராய்வு. சரியா? உதைப்பு அல்லது நெருக்கம். சரி, உதைப்பு விசை அல்லது நெருக்க விசை. சரி, பாப்போம். இது இழுவைக்கு எதிராக தொழிற்படும். பாருங்க, திசையில மாற்றமாக தொழிற்பட போறார். சரியா? இது இழுவைக்கு எதிராக தொழிற்படும். நீங்கள் சிறிய மரக்குற்றியை இரு கைகளினால் தள்ளினால் குற்றி உடையாமல் நெருக்கம் ஒன்று உருவாகிறது. எஸ், உடையாம நெருக்கம் ஒன்று உருவாகிறது. இவ்விசையானது தானாக மாறி கைகளினால் கொடுக்கப்படும் வெளிவிசையை சமப்படுத்தும். ஆகவே இவ்விசையும் சுய செப்பம் செய்யும் விசையாகும். இந்த விசையும் சுயம் செப்பம் செய்யும் விசையும். இப்படி ஒரு கதை நிகழ. அதாவது நாங்க இந்த இடத்துல இது நாங்க பெருசா கதைக்க போறது என்ன, நாங்க மெக்கானிக்ஸ்ல வந்துகிட்டு நாங்க பயன்படுத்துற இலைகள் வந்துட்டு நீளா இலை. அதே போல அந்த உதைப்பு தொழிற்படுற இந்த கோளும் நெருக்க முடியாத ஒரு கோளாத்தான் நான் அந்த இடத்துல கதைச்சது. சரி, இங்க நாங்க நெருக்கமோ அல்லது நீட்சியோ இங்க நாங்க கருத்தில் கொள்ளப்படலை. பட் அதன் மீது அந்த ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கப்படுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா நாங்க இந்த யூனிட் 10 வந்த உடனே அங்க வரப்போற அந்த இழுவை, அதே போல அங்க நடக்க போற நெருக்கம், இதுதான் அந்த விசையின் மீது செல்வாக்கு செலுத்துவாங்க. ஐ மீன் அந்த விசையிட பருமல்ல பங்கு கொள்ளும். F7K ஹூக்கின் விதி இருக்குது. சரியா? கொடுக்குற ஃபோர்ஸுக்கு சமணம் எதிரமான ஃபோர்ஸ் வில்லின் மீது உருவாக்க அது F7K. அந்த இடத்துல வர அந்த E வந்துட்டு நீட்சி நெருக்கிற டைம்ல அது நெருக்கமாக இருக்கும். அது அந்த கதையை விடுங்க. சரியா? இதை நாங்கள் மெக்கானிக்ஸ்லேயும் ஒரு சிறிய ஒரு பகுதியாக வேலை வலு சக்தியில் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துக்குவோம். பட் இந்த இடத்துல மெக்கானிக்ஸை பொறுத்தவரை நாங்கள் இப்போ இந்த ஃபோர்ஸுங்கிற பகுதிக்குள்ள நாங்கள் பயன்படுத்துகிற அந்த இலைகள் வந்துக்கிட்டு நீங்கள் இதில் தெளிவாக இருக்கணும். நீட்சி அடையாத இலைகள், இலேசான நீட்சி அடையாத இலைகள், அதே போல நெருக்க முடியாத கோள்கள். நெருக்க முடியாத கோள்கள் தான் அது. அதில் அந்த விஷயத்தை கவனிப்பாரு. பட் அதன் மீது அந்த விசைகள் உருவாகுங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இவ்விசையானது தானாகவே மாறி கைகளினால் கொடுக்கப்படும் விசையை சமப்படுத்தும். ஆகவே இவ்விசையின் சுய செப்பம் செய்யும் விசையாகும். அதுல சின்ன ஒரு உதாரணம் ஒன்று காட்டியிருக்காங்க. நாங்க அதை எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்துற ஒரு கதை. அதாவது என்னன்னா, ஒரு மரம் வந்து இங்க முட்டு கொடுக்குறது. ஏன்னா ஒரு மரம் சாயாம நாங்க கொடுக்குற இந்த முட்டுல உதைப்பு விசை தொழிற்படும். இங்க வர தள்ளுகை விசை உதவி தாங்கி வழியே தொழிற்பட்டு மரம் விழுவதை தடுக்குமா. இங்கே அப்ப இந்த மரம் இப்படி நெருக்கிற டைம்ல இவரால இவருக்கு இந்த திசையில ஒரு ஃபோர்ஸ், இவரால இவருக்கு திசையில இந்த டைம்ல தொழிற்படும். இது இந்த இடத்துல உதைப்பு விசை. இதே மரம் சரியாம நாங்க இதை இது பண்ணாமல் ஒரு இப்படி கட்டு இது பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான இதுல ஒரு இலையை கட்டி விட்டா இப்படி தொழிற்படும், இழுவை தொழிற்படும். சரி, இதுல ஃபோர்ஸ் அதுகள் கொஞ்சம் கவனமா இருந்தா சரி. சரி, அப்ப இங்க இருக்கிற நிறைய காரணமாக இவர் திறப்பல் அடைய பார்ப்பது ஃபோர்ஸ் கொடுக்க பார்க்கும். அதுக்கு சமமான ஃபோர்ஸ் அந்த இடத்துல வரும். உதைப்பு விசையை வச்சு இந்த மரத்தை பாதுகாக்கலாம். அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோலொண்ட நாட்டி அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதியில இருந்து ஒரு இலையால கட்டி இந்த மரத்தையும் தாங்கலாம். இலை கட்டியும் இந்த மரத்தை தாங்கலாம். அதுல இலையை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அது இருக்கிற கதை. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கதை, உராய்வு விசை. சில விஷயத்தை நல்லா பிடிச்சிக்கணுமா? சரி, கவனிங்க. இதுல மிக முக்கியமான கதைகளுடைய கதைப்பட போகுது. நாங்க ஓலவல்ல கேள்விப்பட்ட சில நேரடியான விஷயங்கள் இந்த இடத்துல அது அந்த ஓலவல் அறிவை வச்சு நாங்க இங்க கதைக்க போற விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அதுக்கு மேல எங்களுக்கு தேவைப்பட போறாங்க. அதுக்காக நம்ம ஓயல்ல படிச்ச விஷயங்களை பிள்ளை பொய்ன்னு சொல்றதை விட இந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு அது காணாதுன்னு சொல்லிக்கலாம். சரி, அங்க நாங்க
சின்ன பிள்ளைங்கிறதால நேரடியாக எங்களுக்கு சில விஷயங்கள் கதைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போலதான் நம்மளோட நியூட்டனின் 2ஆம் விதி நான் சொன்னேன். F=ma நியூட்டன் 2ஆம் விதி அல்ல, பட் அதுல இருந்து வர அந்த முடிவு. சரி, அங்க நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு தகுந்த மாதிரிக்கு அதை அப்படி கழிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த உராய்வு விசையையும் இப்ப நான் பலதிடம் இந்த உராய்வு விசை இது ஒரு சுய சத்தம் செய்யும் விசை. வெளி விசை ஒன்று ஒரு உடலின் மீது தொலைப்படும் போது அந்த உடல் ஏதோ ஒரு ரியாக்ஷனை காட்ட போகுது, அதுக்கு சமணம் எதிர்மான ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல கொடுபட போகுது. அது என்னங்கிறது அது சார்ந்த பகுதியில் தான் நாங்கள் இந்த இடத்துல படிக்க போறோம். சரி, கவனிங்க. அப்ப அந்த ஹெடிங் வந்துட்டு எங்க உராய்வு விசை, உராய்வு விசை மிக முக்கியமான கதை. சரி, இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இந்த ஹெடிங். இதுதான் இதுக்கு தான் தேவை. இதுக்காண்டி எவ்வளவு நேரம் நாங்க கதைச்சது, இவ்வளவு நேரமும் கதைச்ச விஷயம் வந்துட்டு இந்த உராய்வு விசைக்காண்டி. ரைட், ஓகே. சரி, பாருங்க. உராய்வு விசைனா முதலாவது என்னன்னு தெரியணும். சரி, அதுக்கு ஒரு வரைவிலக்கம்னு சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க ஓலவல்ல பார்த்துருப்பீங்க, உராய்வு விசை இந்த புக்லயே ஒன்று அடிச்சு வச்சிருப்பான்னு இருந்தா இயக்கத்தை எதிர்க்கும் விசை உராய்வு விசை. இயக்கத்தை எதிர்க்கும் விசை உராய்வு விசை. இன்றையோட அந்த கதை இதோட முடிவு பெற்றது. இனி அப்படி ஒரு மைண்ட் செட்ல நாங்க கேள்விகளையோ எங்களோட பிசிக்ஸ் தியரியோ நீங்க அணுகப்படாது. ஏனென்றா இங்க ஒரு இயக்கம் நடக்கணுமாக இருந்தால் இயக்க திசையில கட்டாயம் ஒரு உராய்வு விசை தொழிற்படணும். அப்படியான இயக்கங்களும் இருக்காங்க. சரி, அப்ப இது என்னது? அப்ப இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படுற விசை தான் உராய்வு விசை. நாங்க அங்க கதைச்சிருந்தோம்னா அங்க உங்களுக்கு அது ஊட்டப்பட்டது ஒரு நேரடியான ஒரு சிறிய ஒரு தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறினாங்களே ஒழிய அந்த உராய்வு விசைக்கான உண்மையான பிசிக்ஸ் அங்க கதைக்கப்படல. பட் ஏ லெவல் பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல இந்த இடத்துல உராய்வை மிக தெளிவாக உராய்வு சம்பந்தமான உண்மையான விஷயங்கள் அப்படிதான் சொல்லலாம். கதைக்கிறது அப்படிதான் உண்மையான விஷயங்களை இங்கே கதைக்க போறாங்க. சரி, ரைட், நல்லா கவனிங்க. நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. அங்க ஒரு வரைவிலக்கணம் தந்திருக்காங்க. அந்த வரைவிலக்கணத்தை பார்த்துட்டு வாய்ச்சி எடுத்துட்டு அது என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட கதைக்க பாருங்க. இது தொட்டு கொண்டிருக்கும் மேற்பரப்புகளில் ஒன்றின் தொடர்பாக மற்றது இயங்கும் போது, சரியா, இது தொட்டு கொண்டிருக்கும் மேற்பரப்புகளில் ஒன்றின் தொடர்பாக மற்றது இயங்கும் போது அல்லது இயங்க முற்படும் போது அவற்றின் தொடுகை தளத்தினில் அதற்கு சமாந்தரமாக தொடர்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயற்படும் விசை உராய்வு விசை ஆகும். ரைட், இப்ப நல்லா கவனிங்கடா. அது இருக்கட்டும், கதைக்கும். அதாவது இரண்டு மேற்பரப்புகள் தொட்டு கொண்டிருக்கும் போது நல்லா பாருங்க, இயக்கத்தை எதிர்க்கும் விசை உராய்வு விசை அல்ல. நல்லா பாருங்க, இந்த மேற்பரப்பு தொட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மேற்பரப்பு என்ன இருக்காரு? தொட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்றான்டா, இந்த இரண்டு மேற்பரப்புகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு, ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க எத்தனிக்கும் போது அல்லது இயங்கும் போது, ஒரு தரம் டெபினிஷன் எழுதி பழகினீங்கன்னா, இயங்கும் போது அல்லது இயங்க எத்தனிக்கும் போது. இப்போ வாங்க, சார்பு இயக்கத்தை நல்லா கவனிக்கணும். இயக்கத்தை எதிர்க்கும் விசை அல்ல, சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் ஒரு மேற்பரப்பினால் இன்னொரு மேற்பரப்பிற்கு அந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் சமாந்தரமாக, அந்த ரெண்டு மேற்பரப்பு தொடுகையில் இருக்கிற அந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் சமாந்தரமாக கொடுக்கப்படுற விசைதான் அந்த உராய்வு விசை. கவனம், மிக முக்கியமான கதை, தெளிவாக இருந்துக்கணும். சரி, அப்ப உராய்வு விசைண்டா என்ன? இரண்டு மேற்பரப்புகள் தொட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் சார்பாக ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க எத்தனிக்கும் போது அல்லது இயங்கும் போது சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் ஒரு மேற்பரப்பினால் இன்னொரு மேற்பரப்பிற்கு
அம்மேற்பரப்புகளுக்கு சமாந்தரமாக கொடுக்கப்படுற விசை உராய்வு விசை. இந்த இடத்துல மிக முக்கியமான கதை, இயக்கத்தை எதிர்க்கும் விசை அல்ல, சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் விசைதான் உராய்வு செய்வதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் கதை. இனி இந்த உராய்வு சார்ந்த பகுதிகளை நாங்கள் பெருசா கழிச்சுட்டு போகணும். இருக்கிற விஷயங்களை தெளிவாக விளங்கி எடுத்துட்டீங்கன்னா இதுல கஷ்டப்பட ஒன்றும் இல்லைடா. சின்ன 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 விஷயங்கள் தான் லேசாக புரிஞ்சு கொள்ளலாம். முதலாவது தியரியை ஒழுங்கா விளங்கி எடுங்க, வரை விளக்கணங்கள்ல தெளிவாக எடுங்க. பாடமாகி சப்பி துப்பாம பிசிக்ஸ் மற்ற பாடங்கள் வாங்கி படிக்கல. நான் திரும்ப 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 நான் ஆஃபப்படுத்திட்டு வர ஒரு விஷயம், பிசிக்ஸை எங்கேயுமே நீங்க பாடமாக்க முயற்சி செய்யாது. இப்படி வந்தா இப்படித்தான் செய்யணும், இப்படி வந்தா இப்படித்தான் செய்யணும், மொராபரேட்டிவ் ப்ரோன் அப்படி. அப்ப அந்த இடத்துல தெளிவாக அந்த விஷயங்களை விளங்கி கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. அப்ப பாருங்க, உராய்வு செய்தா இந்த இடத்துல என்னடா, சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில், சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அந்த மேற்பரப்புகளுக்கு சமாந்தரமாக ஒரு மேற்பரப்பால இன்னொரு மேற்பரப்பு கொடுக்கப்படுற விசைதான் அந்த இடத்துல இருக்கிற உராய்வு விசை. ரைட், ஓகே. இப்ப வரும் கவனிங்க. இங்க மனிதன் ஒருவன், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, தெளிவாக விளங்குங்க. இங்க மனிதன் ஒருவன் பெட்டி ஒன்றை தள்ளுகின்றான். அவன் மெதுவாக தள்ளும் போது பெட்டி நகரவில்லை. இச்சந்தர்ப்பத்தில் பெட்டி மீது தாக்கும் விசைகளை நோக்குவோம். சரி, ஓகே. நல்லா பாருங்க. ஒரு பெட்டி இருக்குதாண்டா, சரியா? ஒரு பெட்டி இருக்குது. நல்லா பாருங்க, ஒரு பெட்டி இருக்கு. ஒரு பெட்டி இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இப்ப இதை என்ன செய்ய போறோம்னா, நாம தள்ள போறாரு ஒரு மனிதர். சரியா? ஒரு மனிதர் இந்த பெட்டியை தள்ள போறார். நல்லா பாருங்க. இந்த மனிதன் என்ன செய்ய போறான்னா, இந்த பெட்டியை பிடிச்சி தள்ள போறார். அவன் கதைக்கான். இங்கு மனிதன் ஒருவன் பெட்டி ஒன்றை தள்ளுகின்றான். அவன் மெதுவாக தள்ளும் போது பெட்டி நகரவில்லை. சந்தர்ப்பத்தில் பெட்டி மீது தள்ளி செயல்படுகிறது. இங்கு பெட்டி நகரவில்லை. ரைட், ஓகே. சில விஷயத்தை கவனிங்க. இதுல என்ன கதைண்டா, இந்த மனிதன் வந்துகிட்டு இந்த பெட்டியை தள்ளும் போது, சரியா, இந்த பெட்டிக்கு Pங்கிற ஒரு விசையை கொடுத்து தள்ளார். நல்லா பாருங்க, Pங்கிற ஒரு விசையை கொடுத்து இந்த பெட்டியை தள்ளார். Pங்கிற விசையை கொடுத்து தள்ளார். Pங்கிற விசையை கொடுத்து தள்ளினா இந்த பெட்டி வந்துகிட்டு நகருது இல்லையா? கீழே ஒரு கதை. இங்கு பெட்டி நகரவில்லை என Pனை சமப்படுத்துவதற்கு வேறொரு கிடை விசை Pக்கு எதிராக இருக்க வேண்டும் அல்லவா? அவ்விசையே உராய்வு. ஓகே, ஓகே. உராய்வுக்கு வார்த்தைக்கு முன்னால நான் சில விஷயத்தை கவனிங்க. Pங்கிற விசையை கொடுத்து தள்ளினார். உராய்வை யோசிக்கிறதுக்கு முன்னால நியூட்டன் ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காரு. எந்த ஒரு தாக்கத்திற்கு எதிரும் சமணமான மறுதாக்கம் உண்டு. அப்ப நான் பெட்டியை Pங்கிற விசையை கொடுத்து நான் தள்ளினால் சமணம் எதிரமான விசை மனிதனின் மீது தொழிற்படணுமே. இங்க பாரு, அப்ப நாங்க உராய்வு விசை தேவையில்லையே, சமணம் எதிரமான விசை தொழிற்படுது. அப்ப அங்க இருக்கிற விளைவு விசை 0. அப்ப ஒரு உடல் ஓய்வுல இருந்தா அது ஓய்வுல இருக்கும். புற விசைகள் தாக்கலன்னா நியூட்டனின் முதலாவது விதிப்படி புற விசைகள் தாக்காத விடத்து ஒரு பொருள் ஓய்வுல இருந்தா ஓய்வுல இருக்கும். இயங்கினால் சீரான வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த பெட்டி ஆரம்பத்துல ஓய்வுல இருக்குது. நான் Pங்கிற விசையை கொடுத்து தள்ளுறேன். ஆனா இந்த பெட்டி தள்ளுப்படல. எனவே அதுக்கு சமணம் எதிரமான விசை அந்த பெட்டியின் மீது, பெட்டியினால மனிதனின் மீது, மனிதனுக்கு கொடுக்கப்படுது. அப்ப விளைவு விசை 0. எனவே இந்த பெட்டி நகராம இருக்கிறதுக்கு வெளி விசை என்று இன்னொரு எக்ஸ்ட்ரா விசை, அதாவது சுய செப்பம் செய்யும் விசை இந்த இடத்துல உராய்வு விசை தேவையில்லை, பெட்டி நகரது தேவையில்லை. இப்படியான யோசனைகள் எஸ்
தியரியை படிக்கிற டைம்ல இதெல்லாம் தெளிவாக கதைக்கப்படலைன்னா இதுவும் ஒரு கேள்வியாக, இதுவும் ஒரு சந்தேகமாக எங்களோட மைண்ட் செட்ல இருந்துக்குவாங்க. விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள நல்லா கவனிங்கடா. இந்த இடத்துல இந்த விசையை நாங்க இரண்டு விதமாக நோக்க போறோம். ஒன்று, இந்த கிரீன்ல தொழிற்படுற விசை அல்லது கிரீன்ல காட்டியிருக்கிற விசை, இங்க ரெட்ல காட்டியிருக்கிற விசை. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான டிஃபரண்ட் என்னன்னா, இந்த கிரீனுங்கிற விசை பெட்டியின் மீது தொழிற்படுது, இந்த ரெட்டுங்கிற விசை மனிதனின் மீது தொழிற்படுது. அப்போ ஒரு உடல் சமநிலை அடையணுமாக இருந்தால் அந்த உடலின் மீது தொழிற்படும் விசைகள் அட்சர கணித கூட்டுத்தொகை அல்லது அந்த உடலின் மீது தொழிற்படுற விசைகள் விளையுள் விசை 0வா இருக்கணுமே ஒழிய இந்த தொகுதியை கணக்கெடுத்து பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க கருதுறது பெட்டியின் சமநிலை அல்லது பெட்டி சறுக்காம வழுக்காம இருப்பதற்கு, பெட்டி வழுக்காம இருப்பதற்கு, பெட்டி வழுக்காம இருப்பதற்கு பெட்டியில தொழிற்படுற விசைகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை அல்லது பெட்டியின் மீது தொழிற்படும் விசைகளின் விளையுள் 0வா இருக்கணுமே ஒழிய மனிதனின் மீது தொழிற்படுற விசைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. பெட்டி சமநிலையில இருக்குது. தெளிவாக விஷயத்தோட அப்ப நல்லா கவனிங்க. இந்த பெட்டியின் மீது ஒரு விசை கொடுக்கப்பட்டும் இந்த பெட்டி நகரவில்லை என்றால் இந்த பெட்டிக்கு கொடுக்கப்படுற விசைக்கு சமனும் எதிருமான விசை அது கொடுக்கப்படுற திசைக்கு எதிரான திசையில வழங்கப்படும். அப்ப இங்க வழங்குறது வேற சான்ஸ். இஞ்சால நின்ற ஒரு ஆள் தள்ளல, தள்ளாத சந்தர்ப்பத்திலே இந்த பெட்டி நகரலண்டா இங்க எதிராக கொடுக்கப்படுற அந்த விசை அது யார்? நான் கொடுக்கிற இந்த பீங்கிற விசையை சமப்படுத்துறதுக்கு சுய செப்பம் செய்யும் விசை உண்டு, அங்க உருவாகும் அல்லது தொழிற்படுது. அந்த விசை எங்கு யாரால கொடுக்கப்படுது, எந்த சந்தர்ப்பத்தின் மூலம் இது உருவாகுது? தெளிவாக விஷயத்தை விளைங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பெட்டியின் மீது தொழிற்படுற விசைகளை நாங்க தெளிவாக இந்த இடத்துல குறிச்சிக்க போறோம். இந்த இடத்துல நான் இந்த ரெட்டால குறிக்கப்பட்ட இந்த பீங்கிற விசை எனக்கு தேவையில்லை. பெட்டியின் சமநிலை, பெட்டியில நடக்க போற மெக்கானிசம் நாங்க தெளிவாக இருந்துக்கு. ஏன் நான் இந்த பீயை பத்தி கதைக்க போறேன்டா, பெட்டியின் சமநிலைக்கு இந்த பீக்கும் சம்பந்தம் இல்லை, ரெட்ல இருக்கிற பீக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே இப்ப நல்லா கவனிங்க, சொல்ற விஷயத்தை பாருங்க. இப்ப இந்த பெட்டியை நாங்க கருதுவோம், இந்த பெட்டியை நாங்க கருதுவோம், நல்லா பாருங்க, இந்த பெட்டியை நாங்க கருத போறோம். ரைட், இங்க பாருங்க, அங்க கலைச்ச கதைகள் எல்லாம் அந்த தரையின் மீது, ஒரு கரடான தரையின் மீது வைக்கப்பட்ட அந்த பெட்டி தான் தரையின் மீது தான் இருக்குது. பட் விசைகளை அதுல ஃப்ரீ பாடி டயக்ராம் சுயாதீன விசை வரைபடத்தை நாங்க வரைகிறதுக்காக அந்த மேற்பரப்புக்கும் பெட்டிக்கும் இடையில ஒரு சிறிய ஒரு இடைவெளியை வச்சு நாங்க கதைக்க போறோம். புரிஞ்சு கொள்ளலாம் ஏன் அந்த கதைகள் இந்த இடத்துல கதைக்கப்படுது. அதாவது அந்த உடலின் மீது, தனித்தனி உடலின் மீது தாக்குற விசைகளை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த ஸ்பேஸை பயன்படுத்துறீங்க. பட் உங்களோட கற்பனை நினைவுகள் எல்லாம் எங்க இருக்குன்னா அந்த பெட்டி தளத்தின் மீது தான் எரிக்காருங்கிறத புரிஞ்சு கொள்ளணும், அல்லது அதை எண்ணிக்கங்க. எண்ணிட்டு இந்த விஷயத்த பாருங்க. சரி, இங்க பாருங்க, சில விஷயத்தை கவனிங்க. இதுதான் அந்த ஸ்பேஸ் வச்சுக்கோம், இதுதான் அந்த தரை, இது கரடான தரை தான், அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இது கரடான தரை, கரடான தரை. இப்ப பாருங்கடா, இந்த பெட்டி அதன் மீது வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த பெட்டியின் மீது நாங்க ஒரு விசை Pங்கிற விசை கொடுக்கப்படுதா? அப்படி கொடுக்கப்பட்டு இந்த பெட்டி நகரல்லண்டா அங்க என்ன நடக்குது? அந்த சுய செப்பம் செய்யும் விசை யார்? அந்த உரா விசை எப்படி குறிக்கப்படணுங்கிறதா இங்க இருக்கிற கதை. ரைட், தெளிவாக இருந்துக்குங்க. நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. யாரை எங்க கொண்டு போய் வைத்தாலும், யாரை எங்க கொண்டு போய் வைத்தாலும் அவங்களோட நிறை எப்போதும் புவிக்கு செங்குத்தாக, புவி ஈர்ப்பின் காரணமாக நிறை தொழிற்படுறதால புவிக்கு செங்குத்தாக அது தொழிற்படும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. எனவே mg நல்லா
மொத்தமாக அரைக்க விடல, காரணம் இருக்குது. தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கரைக்கப்படும். இதுல வச்சு இதுல நிறைய எம்ஜி இப்படி தாக்கும், எனவே மரத்தாக்கம் மாரத்தாக்குங்கிற கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள்ல தெளிவாக இது பண்ணிக்கிறேன். ஏன் நான் இப்படி இந்த இடத்துல குறிக்கல, கேள்விகள்ல நாங்க பார்த்துக்கலாம். இப்படி நான் இதை காட்டல. இந்த ஆறு எம்ஜி யார், இங்க நடக்கிற மெக்கானிசம் உண்மையா என்ன நடக்குதுங்கிற கதை தெளிவாக இருக்கணும். ரைட், அதை புரிஞ்சு கொள்ளலாம். இங்க பாருங்க சந்தோஷம். இப்ப என்ஜிங்கிற நிறை தாக்கு நிலைக்குத்தாக வேற அந்த உடலின் மீது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்குறதுக்கு, கீழ் நோக்கி தாக்குறா. இப்போ உதாரணத்துக்கு பெட்டியின் மீது நாம கீழக்கு கையை வச்சு அமர்த்தலாம், அல்லது ஒரு இலையில கட்டி இந்த பெட்டியை தூக்கி பிடிக்கலாம். இப்படியான விசைகள் அங்க தாக்குறது சான்ஸ் இல்லை. என்ஜின் நிறை மட்டும் தான் தொழிற்படுது. எனவே நல்லா கவனிங்கடா, இந்த நிறையின் காரணமாக இந்த தளத்தின் மீது ஒரு விசை வழங்கப்படும். இந்த இடத்துல நிறை மட்டும் காரணமாக ஒரு விசை, அதுதான் ஆரங்கள். நிறையின் காரணமாக தளத்தின் மீது கொடுக்கப்படுற அந்த விசையை ரெட் கலர்ல நான் குறிச்சிருக்கேன், அது ஆர். நியூட்டன் என்ன சொல்றான் என்றால், எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனமான மறுதாக்கம் உண்டு. இந்த நிறையின் காரணமாக இந்த தளத்தின் மீது ஆறுங்கிற ஒரு விசை வழங்கப்படுறதால அதுக்கு சமணம் எதிரமான விசை தளத்தினால் குற்றிக்கு வழங்கப்படும். இதான் அந்த குற்றிக்கு வழங்கப்படும். தெளிவாக இருக்கு. இப்ப பாருங்க, அவன் அந்த இடத்துல குறிச்சி காட்டுற விசை யாருண்டா, குற்றியின் மீது தொழிற்படுற அந்த ரெண்டு விசைகளை தான் இங்க அவங்க நேரடியாக குறிச்சு காட்டுறது. பட் அதுக்குள்ள நடக்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கும். எப்படி இந்த ஆறு வந்து அதுக்கு இந்த நிறை மட்டும் போதுமான்னு கேட்டா இந்த சந்தர்ப்பத்துல போதும். இன்னும் இருக்குது கேள்வி, பாஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. மேலுக்கு மனிதன் ஒருவன் ஒரு கயிற்றை பிடிச்சிக்கிட்டு தரையில நின்றால் அவர் தரையின் மீது அவர் தொழிற்படுற அந்த மறுதாக்கம் என்ன பருமனால தரப்படுங்கள். அதெல்லாம் மிக முக்கியமான கதை. இதை பொறுத்தவரை செய்வோம் நாங்கள் கேள்விகள். அடுத்த டியூட்டோரியல் உங்களோட கேள்விகளுக்கான டியூட்டோரியல் தான், அதுல எல்லாம் இருக்குது அந்த கேள்விகள். சரி, ஓகே, நாங்க பார்ப்போம். சந்தோஷம். அப்ப பாருங்க, இந்த நிறையின் காரணமாக இவருக்கு கொடுக்கப்படுற விசை அதற்கு சமணம் எதிரமாக இவரின் மீது கொடுக்கப்படுற விசை. ரைட், ஓகே. இப்ப வாங்க, சரியா, பெட்டியின் மீது நிலைக்குத்தாக தொழிற்படுற விசைகளை நாங்க பிடிச்சாச்சு. வேற நிலைக்குத்தான விசைகள் வேற தாக்குறது சான்ஸ் இல்லை. அதே நேரம் நிலைக்குத்து விசைகளின் மீது கிடை விசைகள் செல்வாக்கு செலுத்த போறதில்லை. கிடை விசைகள் நிலைக்குத்து அல்லது கிடை விசையின் மீது நிலைக்குத்து விசைகள் செல்வாக்கு செலுத்த போறதில்லை. ரைட், நல்லா கவனிங்க. இப்ப பெட்டிட நிலைக்குத்தான சமநிலையை கருதினால் கவனிங்க. பெட்டியில் நிலைக்குத்தான சமநிலைக்கு பெட்டிட நிலைக்குத்தான சமநிலைக்கு பாருங்க, இந்த mg அங்க இருக்கிற ஆருக்கு சமம். mg வந்துகிட்டு ஆருக்கு சமம். இந்த சந்தர்ப்பத்துல mg ஆருக்கு சமம். ரைட், ஓகே, நல்லா இருக்கும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுது, இரண்டு மேற்பரப்புகள் தொட்டு கொண்டிருக்கும் போது, இரண்டு மேற்பரப்புகள் தொட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் சார்பாக இன்னொரு இயங்கும் போது அல்லது இயங்க எத்தனிக்கும் போது, இயங்கும் போது அல்லது இயங்க எத்தனிக்கும் போது சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில், இப்ப நான் இந்த திசையில போஸ் விசையை கொடுத்து தள்ளுவனாக இருந்தால் இவர் சார்பாக இவர் இந்த திசையில இயங்க எத்தனிக்கிறார். எனவே சார்பு இயக்கத்தை இவர் சார்பாக இவர் இந்த திசையில இயங்க எத்தனிக்கும் போது சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில், சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் இந்த மேற்பரப்பால இவருக்கு கொடுக்கப்படுற அந்த விசை, இந்த மேற்பரப்பால இவருக்கு கொடுக்கப்படுற அந்த விசை, நல்லா பாருங்க,
இந்த மேற்பரப்பால இவருக்கு கொடுக்கப்படுற அந்த விசை, இதைத்தான் நாங்க உராய்வு விசைன்னு சொல்றோம். சரியா? உராய்வு விசை. பட் நியூட்டனின் 3ஆம் விதி, எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனமான மறுதாக்கம் உண்டு. இந்த விசைக்கு சமனம் எதிரமான விசை இந்த பெட்டியால இந்த தளத்துக்கு வழங்கப்படுது. மிக முக்கியமான கதை இது. தரையாக இருக்கிறதால இந்த இடத்துல இதை நாங்க யூஸ் பண்ண போறது. இருந்தாலும் இன்னொரு பெட்டிக்கு மேல இது இருக்குமாக இருந்தால் இது கட்டாயம் தேவை. அப்ப நல்லா கவனிங்கடா. இப்ப இந்த குற்றியின் மீது தொழிற்படுற விசைகளை நாங்க குறிச்சாச்சு. இந்த இடத்துல இந்த பெட்டி இயங்கலண்டா ஓய்வு நிலையிலேயே இருக்கிறதால, ஓய்வு நிலையில் இருக்கிறதால இந்த பிங்கிற விசைக்கு சமணம் எதிரமான விசையாக இந்த விசை இருக்க போறது. இந்த இடத்துல இந்த எஃப்ங்கிற இந்த உராய்வு விசை சுய சற்பம் செய்யும் விசையாக இந்த பெட்டியின் மீது தொழிற்படுது, தளத்தினால கொடுக்கப்படுது. இவ்வளவுதான் இதுல இருக்கிற கதை. இதுல பிங்கிற விசை அவங்க கொடுக்கிற வெளி விசை அவங்க சொல்லிட்டாங்க. இதை கடந்து அதுல நாங்க எம்ஜி எடுத்திருக்கோம். பெட்டியின் நிறை, பெட்டியின் நிறை. சரியா? அதே போல அங்க இருக்கிற ஆறு எடுத்திருக்கிறீங்க. செவ்வன் மருதகம், தளத்தினால் பெட்டிக்கு வழங்கப்படும் செவ்வன் மருதகம், போதுமான செவ்வன் மருதகம். செவ்வன் மருதகம், செவ்வன் மருதகம். அதே போல கேபிட்டல் எஃப் கிரீன் கலர்ல இருக்கிறது. கேபிட்டல் எஃப் தளத்தினால் பெட்டிக்கு வழங்கப்படும், தளத்தினால் பெட்டிக்கு வழங்கப்படும் உராய்வு விசை அல்லது பெட்டியின் மீது தொழிற்படும் உராய்வு விசை. பெட்டியின் மீது தொழிற்படும் உராய்வு விசை, உராய்வு விசை. அதே போல நீங்க அந்த நிறங்கள்ல காட்டிக்கிறீங்க. கேபிட்டல் எஃப் ரெட்ல இருக்கிறது. பெட்டியினால் தளத்திற்கு வழங்கப்படும் உராய்வு விசை. ஓகே, இவர் அலைவருக்கு இவர் சார்பாக இவர் இந்த திசையில இயங்க, இவர் இந்த திசையில இயங்குற சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகை. சரி, பெட்டியினால் தளத்திற்கு வழங்கப்படும் உராய்வு விசை. பெட்டியினால் பெட்டியினால் தளத்திற்கு வழங்கப்படும் உராய்வு விசை. பெட்டியினால் தளத்திற்கு வழங்கப்படும் உராய்வு விசை. சரி, அதே போல பெட்டி நிறையின் காரணமாக தளத்தின் மீது தொழிற்படுற விசை கேட்கலாம். சரி, நிறையின் காரணமாக இந்த இடத்துல நிறை, அதுக்கு சமநிலைமான மரதகம் கொடுக்கப்படுது. இந்த மரதகம் போய் சொல்றது, இதனால இவருக்கு ஒரு விசை வழங்கப்படும். சரி, பெட்டியின் நிறையின் காரணமாக தளத்தின் மீது கொடுக்கப்படும் விசை. அழகான பெட்டியினால் தளத்திற்கு வழங்கப்படும், தளத்திற்கு வழங்கப்படாத ஹைலைட் பண்ணு. அதே போல அந்த ரைட் ஆறுங்கிறது பெட்டியின் நிறையின் காரணமாக, இந்த இடத்துல நிறை மட்டும்தான் அதுல அந்த ஆறு உருவாக்கு காலம் வரைக்கும் மேலுக்கு எல்லாம் விசைகள் கொடுக்கப்பட்டால் அதுக்கு நம்ம பிரகாரம் பெருசாக கிடைக்கலாம். சரி, பெட்டியின் நிறையின் காரணமாக தளத்திற்கு வழங்கப்படும் விசை, தளத்திற்கு வழங்கப்படும் விசை, தளத்திற்கு வழங்கப்படும் விசை. சரி, ஓகே. இப்ப இதை என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த ஸ்பேஸ்ல அளவுகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சரி, சொல்ல விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ண பாருங்க. அங்க கிராஃப்லாம் கீற வேண்டி வர போகுது. சரியா? பெட்டியை ஒரு சைட்ல அழகா கீறிட்டு விசைகளை தெளிவாக குறிச்சிங்க. அந்த பாருங்க, நான் யூஸ் பண்ணிக்கிற கலர்ஸை பார்த்தீங்கன்னா பெட்டியின் மீது தொழிற்படுற விசைகள் எல்லாம் ஒரு கலர்ஸ்ல இருக்குது. பிங்கிறது பெட்டியின் மீது தொழிற்படுற, எஃப்ங்கிறது இந்த ஆர், இந்த எம்ஜி அப்படி நீங்க பயன்படுத்திக்க பாருங்க. பட் தரையின் மீது தொழிற்படுற விசையே வேற கலர் ஒன்றுல காட்டுங்க. பெட்டிக்கும் தளத்துக்கும் இடையில சிறிய ஸ்பேஸை காட்டுங்க. என்ன காரணம், தெளிவாக அந்த விசைகளை புரிஞ்சு கொள்றதுக்கான எதன் மீது எது தொழிற்படுறாங்க. அப்படியே சைட்ல பெட்டியின் நிலைக்குத்தான சமநிலைக்கு, பெட்டி மேலுக்கு போலி நிலைக்குத்தான சமநிலை எம்ஜி சமன் ஆர், எம்ஜி சமன் ஆர்னு எடுத்துக்கங்க. தேவைப்படும் எம்ஜி சமன் ஆர். திரும்ப சைட்ல இருக்கிற விசைகள்லாம் புரிஞ்சு காட்டுங்க. எம்ஜிங்கிறது யாரு, கேபிட்டல் ஆர்ங்கிறது யாரு,
அதாவது இந்த இடத்துல கிரீன் கலர். ரைட், ஓகே. ஆறுங்கிறது யாரு? சரியா? பி கதைக்கு தேவையில்ல, அவங்க சொல்லிட்டாங்க. பிங்கிற விசை அவங்க சொல்லிட்டாங்க, வெளி விசை வந்து கொடுக்கப்படுது மனிதன் தள்ளுற விசைன்னு சொல்லிடுச்சு. அப்படியான கதைகளை சைடில் குறிச்சு எடுத்துக்கங்க. இது முதலாவது. சரி, இதை முதலாவது அந்த விஷயங்களை குறிச்சு எடுத்துக்க. சரி, இப்போ நீங்க இந்த விசைகள் எல்லாம் தெளிவாக குறிச்சிட்டு கழிச்சாச்சு. இப்போ வரும் கவனம் அடுத்த கதை. இதெல்லாம் இருக்கிற அந்த பேஜ் நம்பர் 10ல இருக்கிற அந்த ஸ்பீஸ்ல பார்த்து கீற பாருங்க எல்லாத்தையும். சரி, பெருசா இது பண்ண தேவையில்லை, போதுமான அளவுக்கு எங்கட நோட்ஸ் தானே படிக்கிறது. ரைட், அடுத்தது இதெல்லாம் குறிச்சதுக்கு பிறகு கேள்வி மிக முக்கியமான ஒரு கதை. சரி, எழுதுங்க. சரியா? கொடுக்கப்படும் வெளி விசைக்கும் தொழிற்படும் உராய்வு விசைக்குமான வரை. சரியா? கொடுக்கப்படும் வெளி விசைக்கும் தொழிற்படும் உராய்வு விசைக்குமான வரைக்கும் பிராக்கெட்ல பொருள் கிடைத்தளத்தின் மீது இயங்கும் போது. காரணம் ஒன்று இருக்குது, பிறகு நம்ம பார்க்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போட்டிருக்கிறது. சரி, பிராக்கெட்ல எழுதிக்கங்க. கிடைத்தளத்தின் மீது பொருள் இயங்கும் போது. கிடைத்தளத்தின் மீது பொருள் இயங்கும் போது. ரைட், இப்ப கவனிங்க. எங்களுக்கு தெரியும், இதான் நாங்கள் இருக்கிற கதை. இந்த படம் திரும்ப நீங்க கருத்தவள் அதே படம் தான், நமக்கு அது சேர்ந்த படம் தான். திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்கள் அழிச்சிட்டு திரும்ப கேறுறது. சரியா? நீங்க கவனிங்க. இதான் அந்த பெட்டி இருக்குது. இதான் வந்து பெட்டி இருக்கிறது. இந்த பெட்டி இருக்குது. அதே போல இந்த விசைகளை தெளிவாக கதைக்கிறதுக்காக இந்த பெட்டிக்கும் இந்த கரடான தளத்துக்கும் இடையில ஒரு சிறிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறது. இதுதான் அந்த கரடான தளம். சவன் கொஞ்சம் சைக்கிள் ஏலியன் நடக்குது போல. சரி, ஓகே, கவனிங்க. சொல்ற விஷயத்தை பாருங்க. சரியா? பாருங்க, இது கரடான தளம். யாரை எங்க கொண்டு போய் வச்சாலும் அவனோட நிறைகள் எப்போதும் புவிக்கு செங்குத்தாக தாக்குவாங்க. மாற்றத்தில் எம்ஜி. இதால இவருக்கு ஒரு விசை வழங்கப்படுது. இந்த நிறையின் காரணமாக இதுக்கு சமணம் எதிரமான விசை தளத்தால இவருக்கு வழங்கப்படுது. அதே போல இதன் மீது பீங்கிற ஒரு விசை தொழிற்படுது இந்த திசையில. அதை எதிர்க்கும் வகையில் அதற்கு சமணம் எதிரமான ஒரு விசை அதற்கு சமணம் எதிரமான ஒரு விசை உண்டு இந்த தளத்தால இவருக்கு வழங்கப்படுது. அந்த F எடுத்து இப்ப கிராஃப் என்னத்தை கதைக்க போகுதுன்னா, இந்த பெட்டியின் மீது நீங்க கொடுக்கிற விசைக்கும் இந்த தளத்தால இந்த பெட்டிக்கு வழங்கப்படுற அந்த உராய் விசைக்கும் இடையிலான வரைவாக இந்த வரைவை நாங்க கதைக்க போறோம். சரியா? இதுல பாருங்க, x அச்சு y அச்சு கவனமாக இருக்கும். சரி, பாருங்க. மிக முக்கியமான முடிவுகள், தெளிவான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இதுல இந்த y அச்சுல நான் குறிக்க போறது உராய்வு விசை. உராய்வு விசை கேபிட்டல் F நியூட்டன்ல கதைக்க போறோம். அதே போல இந்த இடத்துல வெளி விசை
அல்லது நாங்க அதை புற விசைன்னு கதைச்சாலும் சரி, நாங்க கொடுக்குற வெளி விசை அவன் செல்ற பெட்டியின் மீது சமப்படுத்துவதற்கு வேறொரு கிடை விசை. ரைட், ஓகே. வெளி விசை அல்லது புற விசைன்னு கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. புற விசை அல்லது வெளி விசை, வெளி விசை. அது நாங்க எடுத்திருக்கிற குறியீடு கேபிட்டல் டி அலகு நியூட்டன்ல கதைக்க போறோம். சரி, இதற்கான கிராஃப் எப்படி அமையுதுண்டா, சரி, இதுக்கான கிராஃப் எப்படி அமையுதுண்டா, இந்த ஷேப்ல வந்து இந்த இடத்துல வளைவாக உடையணும். பட் நாங்க அதை மென்ஷன் பண்ண போறது இல்லை. சரி, இப்ப 4 விதமாக நீங்க தெரியுதுங்க. அந்த வளைவாக உடையறதுக்கும் ஒரு கேள்வி, ஒரு மாடல் கேள்வி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அதை பார்த்து இது பண்ணலாம். இப்போ அண்மை காலத்துல நடந்த ஒரு டைம் அதுலேயும் அந்த கேள்வி ஒரு சிக்கலுக்குரிய கேள்வியாக வந்துச்சு. உருவாகி சார்ந்த ஒரு கேள்வி. அதை நாங்கள் பார்க்கலாம். அந்த தெளிவாக அந்த விஷயத்தை விளங்குறதுக்காக நாங்கள் எடுத்துக்கோம். இதுலேயும் நான் சொல்ல கவனிங்க, அந்த இம்பார்ட்டன்ட் சரியா நாட்னு போட்டு பேஜ் நம்பர் 11ல் கடைசி பகுதியாக ஒரு கேள்வி மாதிரி ஒரு பதினொன்று இருக்குது. குற்றியொன்று சாய்தளம் ஒன்றின் மேல் வைக்கப்பட்டு அதை என்னடா அந்த தியரியை தெளிவாக விளங்குறதுனால ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மாக கதைச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் அந்த தியரியை ஃபுல்லாக பார்க்க போறீங்க. இதில் நடக்க போறாருங்கிற கதை ஏன் இருக்குங்கிற கதையெல்லாம். சரியா, ரைட், ஓகே. அப்படி நான் பயன்படுத்திக்கலாம் கேள்விகள். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இது உடைஞ்சி, சரியா, உடைஞ்சி இப்படி மாறாம போகுமா, மாறாம போகுமா. இதான் இந்த இடத்துல இருக்கிற உராய்வு. இந்த உராய்வு பகுதியே அல்லது உராய்வு செய்களை முழுமையாக நாங்கள் 3 விதமாக 3 பகுதிகளாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இந்த கிராஃபுக்குரிய இந்த பகுதியை சொல்றது நிலையியல் உராய்வு விசை. நிலையியல் உராய்வு விசை, நிலையியல் உராய்வு விசை. இந்த பகுதியை சொல்றது, அதாவது என்ன இருக்குது, இந்த பகுதியை சொல்றது எல்லை உராய்வு விசை. உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை. அதே மாதிரி இந்த பகுதியை சொல்றது, சரி, இந்த பகுதியை சொல்றது இயக்கவியல் உராய்வு விசை. சரியா, ரைட். எல்லை உராய்வு விசை குறியீடுல கதைக்கிறது நாங்க எஃப்எஸ் ன்னு கதைக்க போறோம் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல. அதே போல இயக்கவியலை நாங்க எஃப்கே ன்னு கதைக்க போறோம். சரியா, அந்த குறியீடு இதெல்லாம் தெளிவா புரியுது. ரைட், ஓகே. நீங்க கவனிங்க. பாருங்க, இந்த நிலையியல் உராய்வு விசை இந்த எல்லை உராய்வு விசை அடையும் வரும் வரைக்கும் இந்த வெளி விசை அதிகரிக்க 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 இந்த திசையில அதிகரிப்பு தான், இந்த திசையில அதிகரிக்கிற திசை, அதிகரிக்கும் திசை. அதே மாதிரி கிராஃப்ல இது 0,0 எடுத்தா உற்பத்தி நடந்தா இது அதிகரிக்கும் திசை, அதிகரிக்கும் திசை இவரை பொறுத்தவரை. இப்ப பாருங்க, இந்த புறவிசை அதிகரிக்க அதிகரிக்க உராய்வு விசையும் அதிகரிச்சு 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 ஒரு மேக்சிமம் பாயிண்ட் ஒன்று அடையுது. அதான் எல்லை உராய்வு விசை. அந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசை அந்த தளத்தால அந்த குற்றிக்கு வழங்கக்கூடிய எல்லை உராய்வு விசை. அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. சரியா, அப்ப வெளி விசை நம்ம இந்த பெட்டியின் மீது கொடுக்கப்படுற அந்த விசை 0ல இருந்து நாங்க அதிகரிக்கிற ஒரு விசையாக, 0ல இருந்து அதிகரிக்கிற விசையாக நாங்க அதிகரிச்சுட்டு வரோம். அப்படிங்கிற விசை கொடுக்கிற விசை கூட 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 இந்த இடத்துல கவனமா இருங்க. நிலையியல் உராய்வு விசை இந்த இடத்துல
உராய்வு விசையும் அதிகரிச்சுட்டு வருது. மிக முக்கியமான ஒரு கதை. அதாவது நிலையல் டைம்ல ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும் போது, அதாவது இயங்க எத்தனிக்கிற வரைக்கும் ஓய்வுல இருக்கும் போது அதன் மீது தொழிற்படுற வெளிவிசைக்கு சமனும் எதிருமான விசையாக உராய்வு விசை இருக்கு. அப்ப நிலையல் உராய்வு விசையின் போது நீங்க கொடுக்கிற வெளிவிசை அங்க இருக்கிற உராய்வு விசைக்கு சமனாக இருக்கும். இதுல இருந்து நாம் ஒரு கதையை விளங்கிக்கணும். தெளிவாக பிடிச்சிக்கணும். சில விஷயத்தை கவனிங்க. இந்த இடத்துல அந்த வெளிவிசை அல்லது உராய்வு விசை வெளிவிசைக்கு நேர்விகித சமன். மிக முக்கியமான கதை. நிலையல் உராய்வு விசையின் போது, ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாம் தெளிவாக கதைக்க போறல, கவனமா இருங்க. இந்த இடத்துல நீங்க பின்னால படிக்க போறீங்க அல்லது O லெவல்ல படிச்ச mu F சமன் mu into R சாம்பாடுலாம் இந்த இடத்துல வழியிட ஆகாது. இங்க மாற்று கருத்தே இல்லை. ஒரு பொருள் ஓய்வுல இருந்தா நீங்க கொடுக்கிற விசைக்கு சமனின் எதிர்மாத்தான் உராய்வு செய்யும். அதுல மாற்று கருத்து. அப்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற உராய்வு விசை வெளி விசைக்கு நேர்விகித சமன். அப்படியே நாங்க வெளிவிசையை கூட்டி 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 வரத ஒரு கட்டத்துல எல்லை உராய்வு விசை, அதாவது பெட்டி இயங்கி எத்தனிக்கிற நேர், அந்த தளத்தினால அந்த பெட்டிக்கு வழங்கக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசை, இதுதான் சொல்றது எல்லை உராய்வு விசைன்னு சொல்றது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் இல்லைங்க, Fs. அதுக்கு பிறகு பாருங்க இயக்கவியல் உராய்வு விசை. ஒரு கிடைத்தளத்தின் மீது ஒரு குற்றியை நாங்க நகர்த்திட்டு போற டைம்ல இயக்கவியல்ங்கிறது இயங்கினத்துக்கு பிறகு தளத்தால குற்றிக்கு வழங்கப்படுற விசை. அப்ப இயங்கினத்துக்கு பிறகு இதன் மீது தொழிற்படுற உராய்வு விசை பாருங்க, வெளி விசையின் பருமன் கூடிட்டு போகுது. அதை மாற்றுக்கிறது கிராஃப்ல வெளி விசையின் பருமன் கூடிட்டு போகுது இந்த திசையில். ஆனால் உராய்வு விசையில பருமன்ல மாற்றம் இல்லை. ஏனென்றால் இயக்கவியலின் போது, இயக்கத்தின் போது அந்த தளத்தினால குற்றிக்கு வழங்கப்படுற அந்த உராய்வு விசை யாருக்கு நேர்விகித சமனாக இருப்பார் என்றால், மிக முக்கியமான கதை, அங்க இருக்கிற மருதாக்கம், செவ்வன் மருதாக்கத்திற்கு நேர்விகித சமன். இங்க பாருங்க, இந்த இடத்துல RMGக்கு சமன், சமநிலைக்கு நாங்கள் எழுதுறீர்கள். எனவே mg பருமன் மாற போறது இல்ல, அப்ப f பருமனும் மாறாது. தெளிவாக விளங்கி. மிக முக்கியமான ஒரு கதை. இதை வச்சுதான் இனி நாம பின்னால கதைக்க போறீங்க. இந்த இடத்தை தெளிவா புரிஞ்சிட்டீங்கன்னா சரி, இவ்வளவுதான் கதை உராய்வு விசை. சரியா? அப்ப நிலையியலின் போது உராய்வு விசை யாருக்கு நேர்விகித சமன்? அந்த டைம்ல ஏன் அது அதிகரிக்குது? வெளி விசை அதிகரிக்குது, உராய்வு விசை அதிகரிக்குது. ஏன்னா நிலையியலின் போது உராய்வு விசை வெளி விசைக்கு நேர்விகித சமன். இயக்கத்தின் போது அதன் மீது தொழிற்படுற அந்த உராய்வு விசை மருதாக்கத்துக்கு நேர்விகித சமன். இந்த இடத்துல F சமன் mu into R எல்லாம் வரப்போகுது. மருதாக்கம் மாறலையா, அங்க இருக்கிற உராய்வு விசை மாறாது. அப்ப ஏன் இதை நான் சொன்னேன்? கிடைத்தளத்தின் போது, கிடைத்தளத்தின் மீது இயங்குற டைம்ல தான் இந்த சாத்திய மாறா பெருமானம். இதே இது அங்க இருக்கிற ஏங்கிள மாத்தக்கூடிய மாதிரி அந்த தளம் அமைந்தார், கிடையோடு அமைக்கிற கோணம் படிப்படியாக அதிகரிக்கிற மாதிரி அமைந்தார், அந்த இடத்துல இதன் மீது தொழிற்பட அந்த உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? அங்க இருக்கிற அந்த சாய்வு கோணத்துக்கும் அந்த உராய்வு விசைக்குமான கிராஃப் வரைஞ்சா அது எந்த ஷேப்ல வருங்கிறது தான் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல போட்டிருக்கிறது. இது இந்த இடத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கிறது நம்ம. அப்ப நிலையியலின் மீது நிலையியல் ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும் போது அதன் மீது தொழிற்படுற உராய்வு விசை சொல்ற நிலையியல் உராய்வு விசை. இந்த நிலையியல் உராய்வு விசை நீங்க கொடுக்கிற வெளி விசைக்கு நேர் சமனா இருக்கு. அதே மாதிரி ஒரு பொருள் இயங்குற டைம்ல அந்த குச்சியின் மீது தொழிற்படுற விசை சொல்றது இயக்கவியல் உராய்வு விசை. இயக்கவியல் உராய்வு விசை அங்க இருக்கிற மருதாக்கத்துக்கு நேர் மாற்று கருத்தே இல்லை. அந்த விஷயத்துல தெளிவா இருக்கும். அதே மாதிரி எல்லை உராய்வு விசைங்கிறது அந்த தளத்தால் அந்த பெட்டிக்கு வழங்கப்படும் இயங்க எத்தனிக்கும் போது, அடுத்த கணம் இயக்கம் தான். இயங்க எத்தனிக்கும் போது தளத்தால் கொடுக்கப்படுற உராய்வு விசை எல்லை உராய்வு விசை. இந்த எல்லை உராய்வு விசையை விட சற்று குறைவாக இருப்பார் இயக்கவியல் உராய்வு விசை. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற அந்த நிலையியல் உராய்வு குணகம் இயக்கவியல் உராய்வு குணத்தை விட கொஞ்சம் பெருமானம் கூட இருக்கும். சரி,
2020ஆம் ஆண்டு என்னோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் முழுமையாக உருவாக்கி சார்ந்த கேள்விகள். அதுல மிக முக்கியமான பகுதியெல்லாம் இருந்துச்சு. அந்த ஏபிஎஸ் பிரேக்கை பத்தி எல்லாம் கதைச்சிருந்தாங்க. சரி, ரைட், ஓகே. நம்ம அந்த இடத்துல பார்ப்போம், அந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த பிரேக் என்ன செய்யுது, நிலையியல் உருவாக்கணும்னா என்ன, இயக்கவியல் உருவாக்கணும்னா அவனோட பயன்பாடுகள் என்னங்கிறதெல்லாம் அந்த கேள்வி தெளிவாக கழிச்சிருக்குது. நான் இது முடியாது அந்த ரிலேட்டட் பகுதியெல்லாம் கேள்வி செய்ய இருக்குது. கொஞ்சம் தெளிவாக விஷயங்களை பிடிச்சிக்கணும். சரி, கவனிப்பிள்ளை, இதுவரைக்கும் நீங்க இந்த பகுதிகளை தெளிவாக எழுதி எடுத்துட்டு தெளிவாக விளங்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற இந்த பகுதிகளோட நான் சந்திக்க போறோம். அடுத்த கிளாஸ் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் வரைக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த தியரி விளங்குறதுக்காக போடப்பட்ட அந்த கேள்வி, அதையும் நான் தியரியாக இந்த இடத்துல கதைக்க போறேன். இனி அதுல மாற்று கருத்துல தெளிவாக அந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம்னா அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த விஷயங்களை தெளிவாக விளங்கெடுத்து பாருங்க. அடுத்த கிளாஸுக்கு இடையில கிளாஸ் நேரடியாக கலந்து கொள்ளாதாக்கள் என்ன செய்யுங்க, இந்த ரெக்கார்டை பார்த்துக்கலாம் கிளாஸ். அது முக்கியம்தான். அடுத்த கிளாஸ் இதை பார்க்காம வந்து இருக்கிறதுல பிரயோஜனம் இருக்காது. இவ்வளவு விஷயங்களை தெளிவாக எல்லாத்தையும் தெளிவாக குறிச்செடுத்துக்கலாம்.